வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, உலகின் மிக உயரமான பாலம் சீனாவில் திறப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ அந்த பாலத்தினோட பெயர் வந்து பாத்தீங்கன்னா, குவாஜியாங் கிராண்ட் கேன்யான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பாலத்தினுடைய பெயர். சோ இதனுடைய உயரம் பார்த்தோம்னா, ஆற்றோட மேற்பரப்புல இருந்து 2051 அடி உயரம் இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. உலகத்திலேயே மிக உயரமான பாலம் அப்படிங்கிற பெயரையும் பெற்றிருக்கு. இதற்கு முன்னாடி உயரமாக பாலமா இருந்தது என்னன்னா, அதே பகுதியில் இருக்கக்கூடிய வெய்வன்ஜியாங் அப்படிங்கிற பாலம் தான். அது 1854 அடியாக இருந்தது. இப்ப அதை விட 2000 அடியில இந்த பாலம் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. சரியா? அடுத்ததா பாத்தீங்கன்னா, ரூபாயின் வீழ்ச்சி அமீரக இந்தியர்களுக்கு லாபம். அதாவது ரூபாயினுடைய டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிய என்ன ஆகுதுன்னா, அது இந்தியா ஐ மீன் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு அதிக லாபமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்போ $1 இஸ் ஈக்குவல் டு 89 ருபீஸ் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. சரிங்களா? ஒன்ஸ் அப்பான் அ டைம் அது வந்து $70 $75 இருந்தது. இப்ப $89 ஆயிருச்சு. இதனால இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது 7.8 இருந்து 6.3% குறையும் அப்படிங்கிறதும் எதிர்பார்க்கப்படுது. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஏன் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு கம்மியா இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். சோ ரூபாய் மதிப்பு தொடர்ச்சியா குறைஞ்சு வர்றதற்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல முதல்ல பாத்தீங்கன்னா, நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கிட்டு இருக்கோம். சோ அந்த ஆயில வாங்குறதுனால அமெரிக்கா நம்ம மேல 50% டாக்ஸேஷன் வந்து போட்டிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வரிகள் அதிகமாக இருக்கனால ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள் எல்லாமே பாதிக்கப்படுது. அதனால ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்களும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிட்டர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவுமே ஒரு காரணம். அடுத்தது இந்தியாவோட ரூபாய் மதிப்பு சரிஞ்சு வருவதனால ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வித்ட்ரா பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்ப அதுவுமே ஒரு காரணமா இருக்கு. அதே மாதிரி இந்திய பங்குகளை விற்பனை செய்து கிடைக்கக்கூடிய ரூபாய் இருக்கு இல்லையா, அதை எல்லாரும் டாலராக மாத்துறதுனால டாலரோட நீடு அதிகமாகி இந்தியாவோட ருப்பியோட வேல்யூ கம்மியாகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஜியோ பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு நிலையற்ற தன்மை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, சோ அதுவுமே ஒரு காரணமா இருக்கு உலக லெவல்ல அந்த பொருளாதார போக்குகளை டிட்டர்மைன் பண்றதுல. சோ இந்த மாதிரிலாம் இருக்கப்ப இந்தியாவுடைய கச்சா எண்ணெய் தேவை அப்படிங்கிறது ஒரு பிரதான விஷயமா இருக்கு. ஏன்னா நம்மளோட ஆயில் இம்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த ஆயில் இம்போர்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்ல ஒரு குரூஷியல் ரோல பிளே பண்ணும். ஓகேவா? இப்ப நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கினாலுமே 40% ரஷ்யாவோட ஆயில் தான் நம்ம வாங்குறோம். மீதிய தேவைகள் எல்லாமே நம்ம எமிரேட்ஸ் அந்த மாதிரியான கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். சரிங்களா? சோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்னால இந்திய ரூபாயினுடைய மதிப்பு சரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இப்ப இதனால யாருக்கு லாபம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வெளிநாட்டுல வசிக்கக்கூடிய இந்தியர்களுக்கு அதிக லாபம். அவங்க தான் வந்து வெளிநாட்டு காசுல சம்பாரிச்சு அதை வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. அதுதான் நம்ம ரெமிட்டன்சஸ் அப்படின்னு சொல்றோம். போன வருஷம் மட்டும் பாத்தீங்கன்னா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட ஃபாரின்ல இருந்து வந்து அந்த ரெமிட்டன்சஸ் அப்படிங்கிறது இந்தியாவுல அதிகமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட $129.4 பில்லியன் கிட்ட வந்திருக்கு. சரிங்களா? சோ இந்த ரூபாயோட மதிப்பு சரியறனால என்ன ஆகுது அப்படின்னா, அங்க எமிரேட்ஸ்ல இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு ஒரு லாபம். எப்படின்னா, எமிரேட்ஸோட $1 இஸ் ஈக்குவல் டு 3 திரம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திர்ஹம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப டாலரோட மதிப்பு அதிகமாக திர்ஹமோட மதிப்புமே அதிகமாகும். ஓகேவா? இப்ப ஒரு திர்ஹம் இந்தியாவுல வந்து பாத்தீங்கன்னா $21 இருக்கு. ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டாலர் வந்து $80 எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஒரு டாலர் $80 இருக்கப்ப ஒரு திர்ஹம் எவ்வளவா இருக்குன்னா $21 இருக்கு. சரியா? இப்ப ஒரு டாலர் வந்து $90 இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னா, அப்ப திர்ஹமோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுவுமே இன்கிரீஸ் ஆகுது. அது இந்திய ரூபாய்க்கு பாக்குறப்ப $24 மாறுது. சரிங்களா? 1 திர்ஹம் இஸ் ஈக்குவல் டு 24 ருபீஸா மாறிடுது. ஓகேவா? அப்ப டாலரோட வேல்யூ $80 இருக்கப்பயும் $90 இருக்கக்கூடியும் அந்த வித்தியாசத்தை நம்மளால பார்க்க முடியுது. சரிங்களா? அப்ப இந்த மாதிரி வெளிநாட்டுல சம்பாதிக்கிறவங்களுக்கு அந்த பணத்தை வீட்டுக்கு அனுப்புறப்ப என்ன ஆகுது? இப்ப ஒருத்தர் வந்து வெளிநாட்டுல இருந்து ஒரு 1000 திர்ஹம் வந்து அனுப்புறாரு அப்படின்னா, போன மாசம் வரைக்கும் அவருக்கு $21,000 கிடைச்சிருக்கும். ஆனா இந்த மாசம் ஒரு 1000 திர்ஹம் நம்ம என்னவா மாத்துறோம்? இந்திய கரன்சிக்கு மாத்துறப்ப கூடுதலா உங்களுக்கு ஒரு $2000 சேர்த்து 24,000 வந்து கிடைக்கும். ஓகேவா? அதே 1000 திர்ஹம் தான்.
டாலரோட மதிப்பு கம்மியா இருக்கப்ப என்ன ஆகுது? 21,000 தான் கிடைச்சிருக்கு. டாலரோட மதிப்பு அதிகமா இருக்கப்ப ரூ. 24,000 கிடைக்குது. ஓகேவா? அப்ப இந்த சூழல்ல பார்த்தோம்னா, அதிகமா யுஏஇல இருந்து மணி இன்ஃப்ளோ அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ள வரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? ஏன்னா இந்த வெளிநாட்டுல இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்ட டெய்லி பேசிஸ்ல மானிட்டர் பண்ணுவாங்க. எப்ப டாலருக்கு நிகரான ரூபாய் வந்து அதிகமா இருக்கோ, கரெக்ட்டா அந்த டைம்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எடுக்கிறப்ப அதிக லாபம் பார்க்க முடியும். சரிங்களா? சோ அந்த மாதிரி யுஏஇல இருந்து வரக்கூடிய மணி எல்லாமே இப்ப இன்னும் கொஞ்ச நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா, டாலரோட பிரைஸ் இன்கிரீஸ் ஆக அந்த ஒரு லாபம் வந்து யுனைட்டட் அரப் எமிரேட்ஸ்ல இருந்து காசு அனுப்புறவங்களுக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ரிசர்வ் வங்கி துணை ஆளுநராக ஸ்ரீஷ் சந்திர முர்மு நியமனம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ ரிசர்வ் வங்கி சட்டம் 1934ல வந்திருக்கும். அதன்படி பார்க்கிறப்ப, நிர்வாக அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் வங்கிக்கு ஒரு ஆளுநர் இருப்பாரு. ஆர்பிஐ கவர்னர் இருப்பாங்க. அது இல்லாம 4 துணை ஆளுநர்கள் வந்து இருப்பாங்க. சரியா? ஸோ, அதன்படி பார்த்தீங்கன்னா, நமக்கு ராஜேஸ்வர ராவ், டிஆர்பி சங்கர், ஆ ஐ மீன் அவர தவிர டிஆர்பி சங்கர், சுவாமிநாதன், அடுத்தது பூனம் குப்தா அப்படின்னு சொல்லி 3 பேர் இருக்காங்க. ராஜேஸ்வர ராவ் அப்படிங்கிறவருக்கு பதிலா தான் இப்ப யார் வரப்போறாங்க அப்படின்னா, ஸ்ரீஷ் சந்திர முர்மு அப்படிங்கிறவங்க வரப்போறாங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, குளிர் பாலைவன உயிர்க்கோளம் காப்பகங்கள் சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரியா? அதாவது நமக்கு கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல. ஓகேவா? அதான் குளிர் பாலைவன உயிர்க்கோள காப்பகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ யுனெஸ்கோவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மேன் அண்ட் பயோஸ்பியர் புரோகிராம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மேன் அண்ட் பயோஸ்பியர் புரோகிராம்க்குள்ள இந்தியாவுல இருந்து 12 பயோஸ்பியர் ரிசர்வ் தான் இருக்கு. இப்ப 13வதா பார்த்தீங்கன்னா, கோல்ட் டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில நடந்து முடிந்த அந்த கூட்டத்தில இதற்கான அப்ரூவல் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இதன் மூலியமா பார்த்தீங்கன்னா, அ இந்தியாவுல இருக்கக்கூடிய 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்ல இப்ப 13 வந்து பார்த்தீங்கன்னா, யுனெஸ்கோவோட மேன் அண்ட் பயோஸ்பியர் புரோகிராம்க்குள்ள இன்க்ளூட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த கோல்ட் டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் பொறுத்தவரைக்கும் இமாச்சல பிரதேச மாநிலத்தில வந்து இருக்கு. பைன் மர காடுகள் அப்படிங்கிறதெல்லாம் இங்க பார்க்க முடியும். ஹிமாலயன் ஐபெக்ஸ் அப்படிங்கிற இந்த விலங்கு, அதே மாரி லெப்பர்ட் ஓகேங்களா? ஸ்னோ லெப்பர்ட் இது எல்லாமே வந்து இந்த ரீஜியன்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ மேன் அண்ட் பயோஸ்பியர் அப்படிங்கிற இந்த விஷயம் எதுக்காக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு சமநிலை அப்படிங்கிறத வந்து அப்படியே மெயின்டெயின் பண்றதுக்காகவும், ஆ மத்தபடி பார்த்தீங்கன்னா, இந்த அ அறிவு பரிமாற்றம், வறுமை நீக்கல், மனித நலனின் மேம்பாடு, கலாச்சார மதிப்புகள் இந்த மாதிரியான விஷயங்கள ஊக்குவிக்கிறதுக்காகவும் தான் இத நமக்கு குடுக்குறாங்க. சரியா? ஸோ அதே மாதிரி அந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ நம்ம பாதுகாக்கவும் செய்யணும். அங்க இருக்கக்கூடிய விலங்குகளையும், மற்ற உயிரினங்களையும் வந்து நம்ம பிரிசர்வேஷன் அந்த மாரியான விஷயங்களுக்காகவும் இது பயன்படுவா இருக்கு. சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவின் ராம்சார் தலங்கள் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இதுவுமே சுற்றுச்சூழல் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழ தான் வருது. ஸோ பீகார் மாநிலத்தில பார்த்தீங்கன்னா, கோகுல் ஜலாஷயா அப்படிங்கிற அந்த பகுதியும், உதய்பூர் ஜீல் அப்படிங்கிற இந்த பகுதி. இது 2மே பார்த்தீங்கன்னா, நமக்கு பீகார்ல தான் இருக்கு. இந்த 2 பகுதியிலுமே சமீபத்தில ராம்சார் தலங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ராம்சார் தலங்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல மொத்தம் 93 ராம்சார் தலங்களாக எண்ணிக்கை உயர்ந்திருக்கு. இதுல தமிழ்நாட்டுல தான் அதிகமா 20 ராம்சார் தலங்கள் இருக்கு. தமிழ்நாட்டுல அதிகமா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்துல தான் 4 ராம்சார் தலங்கள் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த கோகுல் ஜலாஷயா அப்படிங்கிற இந்த ப ப அந்த ராம்சார் சைட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பீகாரோட பக்சார் அப்படிங்கிற மாவட்டத்துல வந்து இருக்கு. கிட்டத்தட்ட 448 ஹெக்டேர் கொண்ட ஒரு முக்கியமான ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இதே நமக்கு உதய்பூர் ஜீல் அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் சம்பேரன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பகுதியில வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த ராம்சார் தலங்களுடைய வரலாற்ற எடுத்து பார்க்கிறப்ப, 1971ஆம் ஆண்டு தான் இந்த ராம்சார் தலங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமே ராம்சார் கன்வென்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கும். எங்கன்னா, ஈரான் அப்படிங்கிற நாடு இருக்கு இல்லையா? அந்த ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு சிட்டியோட பேரு தான் ராம்சார். அந்த இடத்துல வச்சு இந்த கன்வென்ஷன் நடந்தனால தான் ராம்சார் கன்வென்ஷன், ராம்சார் சைட் அப்படின்னு சொல்லி அப்படியே பேர் வந்துருச்சு. இந்தியா இந்த ராம்சார் கன்வென்ஷனுக்கு எப்ப அந்த ஒரு அக்ரீமென்ட்க்கு எப்ப நம்ப அங்கீகாரம் குடுத்திருப்போம் அப்படின்னா, 1982ஆம் ஆண்டு நம்ப அந்த விஷயத்துக்கு வந்து ஒரு அங்கீகாரத்த வந்து குடுத்துரும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு முக்கியமான விஷயங்கள பார்த்திருக்கோம். நன்றி.